Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா flatness. So GDNT ல இருக்கக்கூடிய one of the property தான் வந்து இந்த flatness. GDNT அப்படினாக்கா geometric dimensioning and tolerancing. So இந்த வீடியோல flatnessனா என்ன அப்படின்றத பத்தியும் அந்த flatnessனுடைய explanations பத்தியும் flatness எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து செக் பண்ணனும் அப்படி flatness செக் பண்றதால என்னென்ன யூசர்ஸ் and applications இருக்கு அப்படின்றதோட applications பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So அதுக்கு முன்னாடி GDNT அப்படினா என்னன்னு பார்த்தறலாம். எக்ஸ்பிளனேஷன் வந்து a system of symbols used on engineering drawing to communicate information from designer to the manufacturer through engineering drawing. So நம்ம engineering drawing யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உருவாக்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து சிம்பிள்ஸ் மூலமா வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எதுக்காக சிம்பிள்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்கனாக்கா நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக போய் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்றதுக்காக சிம்பிள்ஸை உருவாக்கி அந்த சிம்பிள்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த GDNT சிம்பிள்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளாட்னஸ். GDNTல மொத்தம் அந்த 14 சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த 14 சிம்பிள்ஸோட நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த டைப்பு கீழே அப்படின்னு சொல்லி அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார்ம், ப்ரொஃபைல், ஓரியன்டேஷன், லொக்கேஷன், ரன்அவுட்னு சொல்லி 5 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணி அதனுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது 3 மேஜராக வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஃப்ளாட்னஸ். ஃப்ளாட்னஸுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட்னஸ் வந்து ஃபார்ம் டைப் ஆஃப் டாலரன்ஸில் வரும். அதோட வந்து இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ் கீழே வரும். ஸோ ஃபார்ம் டாலரன்ஸ் அப்படின்னாக்கா டீவியேஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃப்ளாட்னஸ் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஃபீச்சருடைய வேல்யூவை வச்சே நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து வேறு ஒரு வேல்யூ கூட நம்ம வந்து ரிலேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இது வந்து இண்டிவிஜுவல் ஃபீச்சர். ஸோ ஃபார்ம் டாலரன்ஸ் ஃப்ளாட்னஸ் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளாட்னஸ் ஆஃப் எ சர்ஃபேஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் ஓன் பர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து அதனுடைய பேர்லேயே இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து ஃப்ளாட்னஸ். ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம் அப்படின்னு பார்த்தாக்கா நோ. ஸோ இதுக்கு வந்து ஃப்ளாட்னஸ் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து நம்ம அதை வந்து ஃபீச்சர் எடுத்து அது மூலயமா மட்டுமே வந்து செக் பண்ண முடியும். இதுக்கு வந்து தனியாக வந்து டேட்டம் வேணும், டேட்டம் கூட கம்பேர் பண்ணணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. MMC LMC அப்ளிகபிள் வந்து எஸ். MMC அப்படின்றது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், LMC அப்படின்றது வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். எந்த கண்டிஷனில் மெட்டீரியல் வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து MMC, எந்த கண்டிஷனில் மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து LMC. ஸோ நமக்கு வந்து ஃப்ளாட்னஸ் உடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஒரு ப்ராடக்டினுடைய ஃபீச்சர் அதாவது ஃப்ளாட்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதை இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எந்த இடத்துல அது ஃப்ளாட்னஸ் கண்டுபிடிக்கணுமோ அது இந்த மாதிரி ஃப்ளாட்னஸ் சிம்பிள் கொடுத்து பக்கத்தில் அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய ஃப்ளாட்னஸ் வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டாலரன்ஸ் ஜோன் வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள கேப் தான் வந்து இந்த டாலரன்ஸ் ஜோன். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளாட் வேல்யூ வந்து அதனுடைய டீவியேஷன் வந்து இந்த 0.03 அப்படின்றதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த தான் வந்து ப்ரோபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. CMMல நம்ம ப்ரோபை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறது தான் வந்து ப்ரோபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிற டயக்ராமில் இதனுடைய மேலே இருக்கக்கூடிய அதனுடைய ஃப்ளாட்னஸ் நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோபை யூஸ் பண்ணி CMMல இருக்கக்கூடிய ப்ரோபை யூஸ் பண்ணி அது மேலே நம்ம வந்து 4 டாட் 3 டாட் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது மேலே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனுடைய டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம வந்து இந்த டாலரன்ஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி அதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த ஃப்ளாட்னஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இந்த ஏரியா தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து அந்த டாலரன்ஸ் ஜோன். லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் உள்ள லிமிட் தான் வந்து இந்த டாலரன்ஸ் ஜோன். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாட்னஸ் அப்படின்றத நம்ம வந்து எதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய 2-3 சர்ஃபேஸஸை வந்து மேலே வச்சு ஒரு அசம்பிள் ஆகிற இடத்துல அசம்பிள் பண்ணும்போது அது கரெக்டாக ஈவனாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது மேலே அடுத்தடுத்த ஃப்ளாட் ப்ராடக்ட்ஸ் வைக்கும்போது
அதுக்கு நடுவில் வந்து கேப் வராமல் இருக்கும். இன்கேஸ் அது ஃப்ளாட்டாக இல்லாமல் அதில் ஏதாவது பெண்டோ இல்லை ஏதோ டீவியேஷனோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குற அந்த ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது இருந்துச்சு, பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒரு 2-3 ப்ராடக்ட்டை வந்து ஃப்ளாட்டான ப்ராடக்ட்டை வந்து வச்சு அசம்பிள் பண்ணும்போது நடுவில் வந்து கேப் வந்துடும். ஸோ அப்படி கேப் வந்ததுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணோம்னாக்கா அந்த ப்ராடக்டினுடைய அப்ளிகேஷனில் வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அது இல்லாமல் அதில் வந்து டீவியேஷன் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். அப்படின்றதால தான் நம்ம அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதனுடைய ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, சென்டரில் வர்றது வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. இந்த கேஸில் நம்ம அசம்பிள் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ப்ராப்பராக போய் ஃபிட்டிங் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த கேஸ் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க 40 ± 0.5 அப்படின்றது அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். பட் ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நம்மளுடைய அந்த டைமென்ஷன் வந்து 40 ± 0.5ல இருக்கணும் அப்படின்றது வந்து அதனுடைய டைமென்ஷனல் வேல்யூ. ஸோ இது பார்த்தோன்னாக்கா ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னாக்கா ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து அந்த சர்ஃபேஸை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுகளுக்குள்ளே இருக்கிற டீவியேஷன் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கணும், ப்ளஸ் வந்து இந்த வேல்யூவையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கலாம், டீவியேஷன் வந்து 0.2 அப்படின்ற டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளேயே அக்செப்டபிள் லெவலுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய ஃப்ளாட்னஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஃபியூச்சரில் அசம்பிள் ஆகக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் வந்து ப்ராப்பராக போய் மேட்சிங்காக ஃபிக்ஸ் ஆகும். இன்கேஸ் இது எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனாக்கா பின்னாடி அசம்பிள் லெவலில் வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்படின்றதால தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து உருவாக்கும் போதே அதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து செக் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் எதுவும் வராது. அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் GD&T அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்டாண்டர்டைஸ்ட் டிசைன் லாங்குவேஜ், கிளியர் ப்ரிசைஸ் அண்ட் கன்சிஸ்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் கஸ்டமர், சப்ளை அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். ஸோ நம்ம GD&T சிம்பிள்ஸ் மூலமா யூஸ் பண்ணுறதால இது வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து நம்ம வந்து டயக்ராமை வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர், சப்ளையர், ப்ரொடக்ஷன் டீம், குவாலிட்டி டீம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே வந்து ஒரு பார்த்தவொடனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். டக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காகவும் பார்த்தவொடனே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் அந்த GD&T சிம்பிள்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகுது. மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் த ஒர்ஸ்ட் கேஸ் மீட்டிங் லிமிட்ஸ், ரிப்பீட்டபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்களுக்குமே இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து GD&T சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அசம்பிளி இஸ் அஷ்யூர்டு ஃபார் குவாலிஃபைட் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்குறதால அசம்பிள் லெவலையுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். அப்படின்றதால தான் வந்து இந்த GD&T சிம்பிள்ஸ் அப்படின்றத உருவாக்கி இன்றளவும் வந்து எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலில் வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.